இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. கடைசியா அப்பா உங்ககிட்ட தான் பேசியிருக்காரு. உங்க ஆபீஸ்க்கும் வந்துட்டு போயிருக்காரு. அதுக்கப்புறம் தான் அவருக்கு ஆக்சிடென்ட் ஆகி இறந்திருக்காரு. உங்களை எதுக்கு மீட் பண்ண வந்தாருன்னு எங்களுக்கு தெரியணும் சார். இவ்வளவு பெரிய கம்பெனிக்கு சிவராமன் எதுக்கு வருவாரு? எங்க கம்பெனியில் அவர் வேலை கேட்டு வந்தார் மேடம். வேலையா சார்? எங்க மாமாக்கு நாங்க தனியா பிசினஸ் வச்சு கொடுத்துட்டோம். அப்படி இருக்கும்போது அவரு எதுக்காக உங்க கம்பெனில வேலை கேட்டு வரணும்? அது எனக்கு தெரியல. அவர் அந்த பிசினஸ் ரன் பண்ணாம இருந்திருக்கலாம். அதுல ஏதாவது ஒரு சிக்கல் வந்திருக்கலாம். அதனால வேலை கேட்டு வந்திருக்கலாம். என்கிட்ட கேட்டாரு. நான் எப்பவும் சொல்ற பதில அவர்கிட்ட சொன்னேன். என்ன சொன்னீங்க? அதான் எங்க கம்பெனில வேலை இல்ல, நீங்க வெளியில ட்ரை பண்ணுங்கன்னு சொன்னேன். அவ்வளவுதானா? வேற எதுவும் இல்ல சார். அவர் உடனே கிளம்பி போயிட்டாரு. போன்லயும் இதே தான் கேட்டாரு. கம்பெனி ரூல்ஸை மீற முடியாதுல்ல, அதை தான் அவர்கிட்ட சொன்னேன். இல்ல, எங்க அப்பா ஒரு இடத்துல இருந்து வந்துட்டாருன்னா திரும்ப அந்த இடத்துக்கே போய் உதவி கேட்க மாட்டாரு. அவர் குணத்தை பத்தி எங்களுக்கு நல்லாவே தெரியும். நீங்க வேற ஏதோ மறைக்க பாக்குறீங்க. அந்த மாதிரி எதுவும் இல்ல மேடம். வெற்றி 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 வேணாம். இங்க பாரு, நான் யாருன்னு உனக்கு நல்லாவே தெரியும். மரியாதையும் உண்மையை சொல்லிடுறேன். என்ன சார் இப்படிலாம் பண்றீங்க? ஏய், நான் நினைச்சேன்னா நாளைக்கு இந்த கம்பெனியே இருக்காத. சார் அது வந்து அவருக்கு பிஎஃப் போன வரலையா, அதனாலதான் வந்தாரு. யோ மேனேஜர், அந்த பணத்தை எடுத்துட்டு வாயா. பணத்தை கொடுத்து இங்க வாயை மூடணும்னு நினைக்காதீங்க. நாங்க எங்க பணத்துக்காக வரல. எனக்கு எங்க அப்பாவை பத்தின உண்மை மட்டும்தான் வேணும். நீங்க நீங்க ஏதோ பெருசா மறைக்கிறீங்கன்னு மட்டும் நல்லா தெரியுது. சொல்லு. நீதான் என் மாமனாரை கொல்றதுக்கு பிளான் பண்ணியா? சார் 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 அப்படிலாம் ஒண்ணும் இல்ல சார். தயவு செஞ்சு என்ன நம்புங்க சார். உங்க மாமனாரை நான் எதுவும் பண்ணல சார். அவர் எதுக்கு சார் நான் கொல்ல பார்க்கணும்? அவர் என் கம்பெனியோட நல்ல எம்ப்ளாயி. பண விஷயத்துல கொஞ்சம் முன்ன பின்ன நடந்துருச்சு சார். வேற எதுவுமே எனக்கு தெரியாது சார். ப்ளீஸ் சார் என்ன நம்புங்க. மேடம் நீங்களாவது சொல்லுங்க மேடம். வெற்றி விட்டுருங்க. இங்க பாரு, இதுக்கு பின்னாடி நீங்கெல்லாம் இருக்கீங்கன்னு எனக்கு தெரிஞ்சதுன்னா என்ன நடக்கும்னே தெரியாத. இந்த கம்பெனியவே தரமட்டமாக்கிடுவேன். மேடம் போலாம் வாங்க. ஜாக்கிரதை.